அன்புக்குரியவர்களே, கோயம்புத்தூர்ல ஒரு 2-3 இடத்துல சீனியர் சிட்டிசன்ஸ் என்க்ளேவ்னு இருக்குங்க. இது நீங்க நினைக்கிற மாதிரி முதியோர் இல்லம் கிடையாது. ஃப்ரீயா தங்க வச்சு சோறு போட்டு துணிமணி கொடுத்து பார்த்துக்கிற இடம் கிடையாதுங்க. நல்லா ஒர்க் பண்ணி பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க இங்கே தனி வீடோ இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வாங்கிட்டு செட்டில் ஆகிடலாம். எல்லா வசதியும் உண்டுங்க வீட்டில், ஏசி உட்பட. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவங்க சமைக்க வேணும், சுடுதண்ணி கூட அவங்க போட வேணும். அவங்க என்ன மெனு கேட்குறாங்களோ அந்த சாப்பாடு சுட சுட டைனிங் டேபிளில் நேரத்துக்கு வந்துடும். அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டியது தான். காலையிலையும் சாயங்காலமும் நடக்கிறதுக்கு வாக்கிங் ட்ராக்கு மலை பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க. குளு குளு குளுன்னு காற்று. கோயம்புத்தூர் சொல்லணுமா? அப்படிப்பட்ட என்க்ளேவில் இருந்தாலும் இந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு சில நேரத்தில் ஒரு மென்டல் ப்ரெஷர் வரும். அதனால் மந்த்லி ஒன்ஸ் ஒரு கெட் டுகெதர் போடுவாங்க அங்கே இந்த வில்லா ஆர்கனைசர்ஸ். அந்த வில்லா ஆர்கனைசரில் ஒருத்தர் என்னுடைய நல்ல நண்பர், என்னுடைய பேச்சு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணார், என்னையும் இன்னும் சில நண்பர்களையும் மாதம் ஒரு தடவை வந்து ஒரு 1/2 hour அங்கே இருக்க சீனியர் சிட்டிசன்ஸ் கூட பேசுங்க, அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்னு சொன்னார். அந்த மாதிரி நான் மாதம் ஒரு தடவை போயிட்டு ஒரு 1/2 hour பேசிக்கிட்டு இருப்பேன். இதில் ஒரு குடும்பம் எனக்கு ரொம்ப நெருங்கி பழகிட்டாங்க. அதில் அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு 70 வயசு இருக்குங்க. நல்ல பிஸ்னஸ் பண்ணவர். அவங்க மனைவி கேந்திரிய வித்யாலயாவில் டீச்சராக ஒர்க் பண்ணவங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் 2 பேரும் அவங்க வீடு அவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதா ஒரு ஃபீலிங். ஒரே மகன், மருமகள், ஒரு பேத்தி. ஆனால் அவங்க இருந்து ஆட்சி பண்ண வீடு அவங்க கையில் இல்லாத மாதிரி அவங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், சில்லி ரீசனாக கூட இருக்கலாம். அதனால் என்ன பண்ணாங்க, 2 பேரும் மகன், மருமகள், பேத்தி எல்லாம் சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கட்டும், வீடு சொல்லக்கூடாதுங்க, பங்களா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட இருந்த சேவிங்ஸை வச்சுக்கிட்டு இங்கே வில்லா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்கிட்ட பேசும்போது, சார் பையன் ஏன் பிஸ்னஸ் தான் சார் பண்ணுறான், சமீப காலமாக ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் ஒரு 2 கோடி ரூபா வரைக்கும் லாஸ் பண்ணிட்டான்னு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. அனுபவ அறிவு இல்லை சார், சின்ன வயசு பையன். ஒரு நாள் நான் மனசு கேட்காம உனக்கு ஃபோன் பண்ணி, இப்போ என்னப்பா லாஸ் ஆகிடுச்சு, நான் ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமான்னு. உடனே அவன், நீங்கள் தான் என்னை விட்டு போயிட்டீங்களேப்பா, இனிமே உங்களுக்கு எனக்கு ஏன்பா உங்கள் அட்வைஸு, உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்ரப்டாக கட் பண்ணிட்டாங்க. மனசு எனக்கு வேதனையாக போச்சு. நான் என்ன சார் செய்யறது, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னாரு. நான் அவர்கிட்ட உடனே, சார் நீங்கள்